ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கோம். நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேட்டை பிடிச்சவனா இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா செப்பல் பிடிக்கிறது, கோழி பிடிக்கிறது இதே வேலையை வச்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டோம். பார்த்தீங்கன்னா இப்படி துளி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக மரம், நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழம் எல்லாம் மொத்தன மாதிரி இருக்குது. நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட்டுடலாம். பார்த்தீங்களா இவ்வளோ காய் பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது. செம்பருத்தி பூச்செடி வந்து இப்போ எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் செடி பார்த்திங்கன்னா வெட்டி விட்டதுனால துளிர் பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லாயிருக்கு, பூ இருக்குது. மாங்காய் மரம் வந்து இப்போ தான் 2 காய் விட்டுருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா காய் வந்து பெருசாக ஒன்றும் அதிகமாக எந்த மரத்துலையும் இந்த வருஷம் வந்து சீசன் இல்லை. கன்றுக்குட்டி வந்து கட்டி போட்டுங்க. அது பயங்கரமாக சேட்டைத்தனம் பண்ணுறதுனால அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால பால் குடிச்சிச்சுன்னா இங்கேயே நம்ம பார்த்திங்கன்னா தவையெல்லாம் வெட்டி போட்டு நம்ம பார்த்துக்குறோம். நம்ம பார்த்திங்களா சமத்தாக சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்து உக்காந்துக்கிறது, தூங்கிக்கிறது. அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் காட்டில் வந்து விளையாட விட வேண்டியதுதான். அப்படியே அமைதியாக உக்காந்துக்கிறது. நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா வாழை மரம் பார்த்திங்கன்னா சைட்லாம் நிறைய வாழைக்கன்றுலாம் வச்சுருப்போம் சின்ன சின்னதாக. இதுதான் நம்ம தோப்பு பார்த்திங்களா. இதில் பச்சை பசின்னு புல்வெளியாக இருக்குன்ட்டு இதில் நல்லா நிழலாக படுத்து தூக்கணும்னா நம்மளே தூக்கம் வந்துடுங்க. அப்படியே காட்டில் பார்த்திங்கன்னா மாட்டியாக ஊற்றி விட்டோம்னா அது பாட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்களா புல்லே இல்லைன்னு நினைக்காதீங்க. புல் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிட்டோம் மிஷின் வச்சு, புல் கட்டுற மிஷின் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம புல் ஓட்டிட்டோம். புல் இருக்கிறதுனால பாக்கன்று பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சத்து கொஞ்சம் அதிகமாக போயிடும். நாம்பளாக இது போட்ட பாக்கன்று தான், நல்லா சின்ன சின்னதாக. இந்த இதெல்லாம் நம்ம பாக்கு மரத்துலேருந்து எடுத்த பழத்துலேருந்து போட்ட பாக்கன்று தான் எல்லாமே. அப்படியே காட்டுக்கு பார்த்திங்களா தண்ணி வருது இயற்கையாக, நல்லா ஜாலியாக பார்த்திங்கன்னா இதில் குளிச்சிங்களாம், நல்லா சந்தோஷமாக இருக்கும். அமைதியான இடம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே கட்டில் போட்டு படுத்து தூங்கினோம் கைஸ். பயங்கரமாக தூக்கம் வரும். சொல்லப்போனால் சொர்க்கமாட்டம் இருக்கும். நீங்களே ஏந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு தூக்கம் வரும். இந்த பாகனில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இதுமாரி இலை வந்து காஞ்சி போன மாரி இருக்குது. அது ரீசன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் பக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பாகன்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் மருந்து வாங்கி எத்தனை டைம் அடித்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பக்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிகப்பு கலர் வண்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் நம்மக்கிட்ட மாங்காய் மரம் இன்னொன்று இருக்குது கைஸ். அதில் பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த வருஷம் பூ எதுவும் விடலை, மாங்காய் எதுவும் இல்லை. இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அமைதியான ஒரு இடமா இருக்கேன். நாளைக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம கட்டலையானோம் கைஸ்.